ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிசினஸ் ரகசியங்கள். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இவி வெஹிக்கிள்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் வளர்ந்துட்டு இருக்கு. இதுக்கான முக்கியமான காரணம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்லா நிறுவனம் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட டெஸ்லா நிறுவனம் 2008 திவால் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டுச்சு. அந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருந்து எலான் மஸ்க் டெஸ்லாவை எப்படி மீட்டு எடுத்தாரு அப்படின்ற பத்தின ஒரு டீட்டெயிலான விஷயம் தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க ஒரு ஆண்டர்பிரனரா இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய விஷயங்கள், நிறைய இன்சைட்ஸை கொடுக்க போகுது. வீடியோல இருந்து அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ 1.25 ஸ்பீட்ல வச்சு பாருங்க. சோ தட் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே மிஸ் பண்ணாம கிடைச்சிரும். சரி, என்னதான் டெஸ்லால பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2008 டெஸ்லாவுடைய ஃபர்ஸ்ட் காரான ரோட்ஸ்டர் லான்ச் பண்றதுக்கான பிளான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த சிச்சுவேஷன் ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கலா இருந்துச்சு. ஏன்னா இவி அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஈஸியான விஷயமா ஒரு மைண்ட்ல ஏத்திக்க முடியல. இவி அடாப்ஷனுமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெரிய விஷயத்தை பண்றாங்க. ஆனா அந்த ரோட்ஸ்டர் அவங்களுடைய பிளான்க்கு அகெயின்ஸ்டா மீட் பண்ணவே முடியல. டிலே ஆகிட்டே இருந்துச்சு. பட்ஜெட்டுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஏன்னா 2008 அப்படின்றது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல இந்த ரோட்ஸ்டரோட பிளான் டிலே ஆகிட்டே இருக்கும்போது இன்வெஸ்டர்ஸ்மே ஒரு கான்ஃபிடன்ஸ் லூஸ் பண்றாங்க. இது நடக்குமா, இவி உண்மையிலே பாசிபிள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம 2008 உங்களுக்கே தெரியும் ஒரு பெரிய ரிசெஷன் உலகம் முழுக்க இருந்துச்சு. நிறைய பேர் ஜாப்ஸ் லூஸ் பண்ணியிருந்தாங்க. இதனால டெஸ்லாக்கான அந்த ஃபண்டிங்குமே கொஞ்சம் டிலேவாவே கிடைச்சிட்டு இருந்துச்சு. இவ்வளோ ஃபண்டிங் பண்ணணுமா அந்த சமயத்தில் அப்படின்ற ஒரு விஷயமே இன்வெஸ்டர்ஸ் திங்க் பண்ணாங்க. டெஸ்லா கிட்ட சுத்தமாக காசு கிடையாது. கிட்டத்தட்ட திவால் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை 2008 அவங்களுக்கு இருந்துச்சு. அந்த டைம்ல அவங்க திவால் ஆயிருந்தாங்கன்னா என்ன விஷயம்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இவில பைனியர் அவங்க இந்த ரோட்ஸ்டர் லான்ச் பண்ணாம இருந்தாங்க, இந்த மாதிரியான ஒரு பேங்க்ரப்சில இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இவி கார்ஸ் இன்னும் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு தான் அவங்க லான்ச் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இவங்க டெஸ்லா லான்ச் பண்ணதுனால தான் காம்படிட்டர்ஸ்மே இவிக்கான ரிசர்ச் நிறைய பண்ணி இவி காசை லான்ச் பண்ணிட்டே இருந்தாங்க. இல்லைனா சேம் ஓல்டு காசு தான் ரீமாடல் பண்ணி வித்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஒரு இவி அடாப்ஷனை மார்க்கெட்டுக்குள்ள ஒரு 15-10 இயர்ஸ்க்கு முன்னாடியே கொண்டு வந்திருக்க கூடும், கொண்டு வந்துட்டு இப்போ ஒரு பெரிய அசர வளர்ச்சி காட்டியிருக்க முடியும் அப்படின்னா அதுக்கு டெஸ்லா ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளா இருந்திருக்கு. ஸோ இவங்க இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணி வெளில வந்தாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா 4 ஸ்டெப்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு பேங்க்ரப்சியை 2008 எப்படி எலான் மஸ்க் சால்வ் பண்ணாருன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு போல்டு மூவ் எடுத்தாரு. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நடக்குது என்னோட கம்பெனியில, நான் என்ன பண்றது? ஒரு இமீடியட் சொல்யூஷனா ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட இருந்த காசை இன்வெஸ்ட் பண்ணாரு. கிட்டத்தட்ட ஒரு $40 மில்லியன் இமீடியட்டா அவரோட சொந்த காசை டெஸ்லா கம்பெனிக்கு கொடுத்திருந்தாரு. இது ஒரு மிகப்பெரிய போல்டு மூவ்னு சொல்லுவாங்க. எல்லா சிஇஓஸும் இது பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல. ரெண்டாவது, கவர்மெண்ட் லைஃப் லைன். என்னதான் தன்னுடைய சொந்த காசு போட்டிருந்தாலுமே கவர்மெண்டோடைய சப்போர்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2010 அவர் கிட்டத்தட்ட 465 மில்லியன் லோன் யூஎஸ் கவர்மெண்ட் இருந்து வாங்கியிருந்தாரு. அது ஒரு ப்ரீதிங் பிரைஸ் அவருக்கு கொடுத்துருந்துச்சு. மீன்வைல் ஸ்டெப் 3ல அவரு ஒரு மிகப்பெரிய லீடர்ஷிப் ஸ்கில்ல டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருந்தாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் கன்வின்ஸ் பண்றது. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் அவங்களோட மைண்ட் செட் கொஞ்சம் ஒரு 50-50ல தான் இருக்கும். அந்த சமயத்துல எப்படி பேசி கன்வின்ஸ் பண்ணி இன்வெஸ்டர்ஸ் கன்வின்ஸ் பண்ணி ஃபண்டிங் வாங்க முடியும். அது இல்லாமல் இந்த பிளான் கொஞ்சம் டிவைட் தான் ஆயிருக்கு. பட் ஆனால் அவங்களை கன்வின்ஸ் பண்ணி பிளானை ரீவிசிட் பண்ணியிருந்திருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இன்வெஸ்டர்ஸ் கன்வின்ஸ் பண்ணி திருப்பி ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறது. அண்ட் 4வது விஷயம், கட்டிங் காஸ்ட் அண்ட் கோயிங் லீன். லீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத செலவுகளை நம்ம கம்மி பண்ணுறது. இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா லீன் பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் டீட்டெயில் வீடியோ போகிறேன். ரொம்ப சூப்பரான கான்செப்ட். எல்லா பிஸ்னஸ் மேனும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நிறைய ஆப்ரேஷன் லெவலில் இறங்கி நிறைய தேவையில்லாத செலவுகளை கட் அவுட் பண்ணாரு எலான் மஸ்க். ஸோ அந்த வகையில தான் இவங்க பவுன்ஸ் பேக் ஆனாங்க 2008 நடந்த இந்த ஒரு பேங்க்ரப்சில இருந்து. இப்போ நம்ம அமேசான்ல கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டெஸ்லா மாடல் காஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. டெஸ்லா ஃபேன்ஸ்லாம் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அந்த டெஸ்லா மாடல் காசை நீங்கள் வாங்கி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி, இப்போ இந்த ஒரு விஷயத்துல நம்ம கற்றுக்க வேண்டிய லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 விஷயங்க. ஒன்று பூட் ஸ்ட்ராப்பிங். எலான் மஸ்க் அவருடைய ஓன் மணியை ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணாரு. இந்த ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும் எந்த ஒரு ஆண்டர்பிரனராக இருந்தாலும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வர ஸ்கீம்ஸ்,
லோன்ஸ் இதெல்லாம் கரெக்டாக ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு நிறைய வகையான ஃபண்டிங் வந்து தேவைப்படும். இன்வெஸ்டர்ஸ் ஃபண்டிங் மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் கிட்டே சில சப்போர்ட்டும் தேவைப்படும். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்ற பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு புத்திசாலித்தனமும் வேணும். அண்ட் இன்வெஸ்டர் ரிலேஷன்ஷிப்பே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்க ப்ராஃபிட் மைண்ட் செட்டில் இருந்தாலுமே அவங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணி நம்மளுடைய ஜேர்னிக்கு அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கும் ஒரு வின்வின் சிச்சுவேஷனை டெவலப் பண்ணுறது தான் ஒரு நல்ல ஆண்டர்பிரனருக்கான ஒரு அழகு. ஸோ அதை வந்து எப்படி பண்ணார் அப்படின்றத நம்ம இதுலேருந்து கற்றுக்கிட்டோம். ஸோ அதுமாரி நம்ம வந்து பில்ட் பண்ணோம். அது நிறைய புக்ஸ் எல்லாம் கூட இருக்குது. கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் சில புக்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் வந்து பார்த்து அதை கற்றுக்கலாம். அண்ட் லீன் ஆப்ரேஷன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக நான் வந்து அதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து பண்ணுறேன். ஸோ லீன் பற்றி ஒரு ஆண்டர்பிரனர் தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் ஒரு 60 to 70% ஆஃப் தி ப்ராப்ளம்ஸை வந்து அவர் வந்து சால்வ் பண்ணிட முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கீ லெசன்ஸ் இந்த ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ டெலிகிராமில் நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் போட்டுருக்கோம். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராமில் ஃபாலோ பண்ணிங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இதே போல் வேறு என்ன பிஸ்னஸ் கிரைசிஸ் பற்றி இல்லை பிஸ்னஸ் அனாலிசிஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமோ அதுமே கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.